வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன், வாழ்க வையகம். ஸோ நான் நேற்று முந்த நாளே அக்ஷய திருதியை பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதை நிறைய பேர் இன்னும் பார்க்கல, கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொண்டு வரலாம், அது எப்படி கொண்டாடணும் எல்லாம் அதுலேயும் கொடுத்துருந்தேன். என்ன டைமில் கொண்டாடணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி தானங்கள் பண்ணால் நல்லா இருக்கும், அதை பற்றி தனித்தனியாக கொடுத்துருந்தேன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பதிவாக கொடுக்கலாம். ஸோ அப்போ எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். ஸோ தனித்தனியாக பார்க்குறத விட இப்போ நான் ஏன்னா நாளைக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, செவ்வாய்க்கிழமையே ஆரம்பிச்சிருது நைட்டு 7:30 மணிக்கெலாம். ஸோ அதனால் இன்றைக்கி அதை பற்றி கொடுக்கலாம் நம்ம மக்களுக்கு. நம்ம இன்றொரு தகவல் யூடியூப் சேனலில் அது ஒரு சம்மரி மாதிரி நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதால நான் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி ஒரே பதிவாக தரேன். அதாவதுங்க, அக்ஷய திருதியைங்கிறதே இன்னைய காலகட்டத்தில் டோட்டலாக மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்ஷய திருதியைன்னு பெருசாக இன்னைக்கு சொல்கிறதே மாற்றி சொல்கிறாங்க. அதை நம்மளோட இன்றொரு தகவல் யூடியூப் சேனலில் அதை கொஞ்சம் தெளிவு பண்ணிடலாம் அப்படின்றது தான் இந்த பதிவோட நோக்கம். அக்ஷய திருதியைன்றது இப்போ ரீசெண்டாக மீடியா மூலமாக தான் அதை வாங்கினா சேர்ந்துரும், இதை வாங்கினா அதை சேர்ந்துரும், அதை வாங்கினா இதை சேர்ந்துரும்ன்ட்டு சொல்கிறாங்க. நான் கூட போன வருஷம் அக்ஷய திருதிக்கு ஒரு வெள்ளி காயின் வாங்கினேங்க. ஒன்றும் பெருசா எனக்கு சேரல. ஸோ என்ன கரெக்டான முறையில வழிபடுறதுன்றதே நிறைய பேருக்கு தெரியல. அது எது ஒண்ணுமே அது சேரும், அது எப்ப சேருங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் புரியல. என்ன பண்ணா நம்ம வாங்குற பொருள் மேலும் மேலும் நமக்கு சேருங்கிறத கொஞ்சம் தெளிவு பண்ணிடலாம். நான் கூட போன வருஷம் வாங்கினேன், என்னடா அவ்வளவு வாங்கி அடிச்சு பிடிச்சு வாங்கணும் ஒண்ணுமே தெரியலேன்னு. ஸோ அப்ப அதோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். குசேலர் அவரோட நண்பரை பார்க்க போறார். அவரே ரொம்ப வறுமையில இருக்கார். ஆனா அவர் கையில அவல் பொரி மட்டும்தான் இருந்தது. அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக தான் போனார். அதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு வாழ்க்கையில செல்வ நலங்களை அருணார். அப்புறம் ஆதிசங்கரர் பிக்ஷாந்தேகின்னு கேட்கிறாரு. அந்த தம்பதிகள் கையில இருந்த ஒரு நெல்லிக்கனிய கொடுக்குறாங்க. அந்த நெல்லிக்கனியும் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க சாப்பிடறதுக்கு வச்சிருந்ததை தானமா கொடுக்குறாங்க. அப்ப அன்னைக்கு ஆதிசங்கரர் அருளி மகாலட்சுமி துதித்து கனகதார சோஸ்திரம் பாடி அந்த வீட்டுல தங்க நெல்லிக்கண்ணியை பொழிஞ்சதா வரலாறு. இதுவும் அக்ஷய திருதி அன்னைக்கு நடந்ததுதான். பகீரதன் கங்கையை பெயர்த்து பூமிக்கு கொண்டு வந்த நாளும் அக்ஷய திருதியை தான். முதல்ல அக்ஷய திருதியை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதை எப்படி கொண்டாடணுங்கிறதும் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஈசன் பிச்சாடனரா வரும்போது அன்னபூரணி அந்த பிச்சை இயந்திரம் ஓடு இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லா நிரப்பினதும் அந்த நாள் தான், அக்ஷய திருதியை நாள் தான். அதே மாதிரி திருமகள் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட மார்புல உறைந்த நாளும் அந்த அக்ஷய திருதியை நாள் தான். ஸோ என்னென்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம், அப்பதான் நமக்கு அது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி மகாபாரத கதை நமக்கு எல்லாருமே தெரியும். திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட நாளும் துகிலுரிந்த நாளும் அக்ஷய திருதியை தான். அதே மாதிரி மகாபாரதத்துல வனவாசம் அப்ப அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா அக்ஷய பாத்திரம் கொடுத்தார். அதுல இருந்து எடுக்க எடுக்க சாதம் வந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு இன்னொன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம வீட்டுல பொருட்களை அந்த பாத்திரத்தை அரிசி வச்ச பாத்திரம் காலி பண்ணாம கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் எடுத்து ஓப்பன் ஆயிட்டு அது தோன்றதும் அதுல இருந்து தான். ஒரு தடவை என்ன பண்ணாங்க, இருக்கிற கடைசி வரைக்கும் சாப்பிட்டாரு. 5 பேர்ல பீமனோ யாரோ ஒருத்தவங்க. அதுல இருந்து அந்த சாதம் வரவே இல்லை. அப்புறம் பாஞ்சாலி கிருஷ்ணன் நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களுக்கு பாத்திரம். அப்பா கிருஷ்ணன் சொல்றாரு, எப்பொழுதுமே சாப்பிட்ற பாத்திரத்தை ஃபுல்லா தொடச்சி வைக்க கூடாது, அதுல கொஞ்சம் ஒரு பருக்கேனும் வைக்கணும், அப்பதான் அது மேல மேல வளரும். அதை தான் நாம ஃபாலோ பண்றோம் வீட்டுல. சரி, இப்ப அட்சய திருதி எப்போ வருதுன்னு பாத்துடலாமா? 30ஆம் தேதி தான் நமக்கு அட்சய திருதியே வருது. ஏன்னா நம்ம 29ஆம் தேதி இரவு 8:49 மணிக்கு ஆரம்பிக்குது. நமக்கு அடுத்த நாள் தான் முக்காவாசி 80% நேரம் இருக்கிறனால நம்ம 30ஆம் தேதி கொண்டாடுறோம். ஆனா 8:49 மணிக்கே நமக்கு வந்துருது. 30ஆம் தேதி மாலை 6:41 மணி வரைக்கும் இருக்கு. மொத்தம் 4 நேரங்களை நான் கொடுக்குறேன், நல்ல நேரம். அதுல உங்களுக்கு எது செட் ஆகுதோ பாருங்க. காலை 6 மணில இருந்து 7 மணி 30ஆம் தேதி அந்த டயத்துல முடிஞ்சா பண்ணுங்க. அதுக்கு அடுத்து 2வது டைம் பார்த்தோம்னாக்கா மார்னிங் 9 to 10, 9ல இருந்து 10 மணி வரைக்கும் நல்ல வழிபடுற நேரம் தான். ஸோ உங்களுக்கு எது சௌகரியமோ அதுல பண்ணுங்க. அதுக்கு அடுத்து 2வதுன்னு பார்த்தோம்னாக்கா 3வது டைம் 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும். ராவகாலம் எம்மகண்டெல்லாம் தவிர்த்து நல்ல நேரம் இதெல்லாம் தான் நல்ல நேரம். இந்த 4 மணி, ஏன்னா
நம்ம புதன்கிழமை வர்றதுனால வேலை நாளுங்கிறனால 4 நேரம் கொடுக்குறேன். மாலை 5 மணிலேருந்து 7 மணி வரை. மகாலட்சுமியை வந்து ஈவினிங் கனகதார ஸ்தோத்திரம் பாட வேண்டிய நல்ல நேரமும் மாலை நேரம். அதனால மாலை 5லேருந்து 7 வரைக்கும், ஏன்னா நமக்கு 6:41 வரைக்கும் இருக்கு. நம்ம அது வரைக்கும் பண்ணலாம். சரி, என்ன பண்ணணும் நம்ம? சரி, அதிகாலையில் முன்னாலே வீடெல்லாம் கிளீன் பண்ணிடுங்க. படத்தெல்லாம் சுத்தபத்தமா தொடச்சி, பன்னீர்ல தொடச்சி, சந்தன குங்குமம் போட்டு வச்சிருங்க. முன்னாலே எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருங்க. அடுத்த நாள் காலைல பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து குளிச்சுட்டு, நம்ம எப்பவும் வழிபாடுகள் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். தெருல வந்து நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போட்டு, அதுக்கப்புறம் அதுல இருந்து நல்லா மஞ்சள் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வெளியில விளக்கேத்தி உள்ள விளக்கேத்திட்டு, அதுக்கப்புறம் பூக்களால மகாலட்சுமிக்கு பிடித்த பூ வெள்ளை நிற பூக்கள் எது வேணாலும் இருக்கலாம். தாமரைப்பூ ரொம்ப விசேஷம். ஆனா தாமரைப்பூ அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப விலை சொல்லுவாங்க. 100, 150 வாங்க. முடியலையா, ஒண்ணுமே இல்லை, சுவாமிக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை. உங்களால ஒரு மல்லிப்பூ இதழ் வச்சாலும் ஓகே. இது துளசி இதழ் வச்சாலும் நல்லது. இது வந்து பூக்கள். சரி, நெய்வேத்தியம் வைக்கணும் இல்லையா? ஒண்ணு பால் பாயாசம், இன்னொன்னு அவல் பாயாசம். ஏன்னா அவள் இது குசேலர் வந்து அவளை கொண்டு போய் கொடுத்துதான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட தன தானியத்தை வாங்கினார். அதே மாதிரிதான் நெல்லிக்கனியை கொடுத்துதான் அந்த அந்தணர்களுக்கு தங்க நெல்லிக்கனியை வந்து பரமாத்மா புரிஞ்சாங்க. அதனால தானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாருமே மறந்துட்டாங்க. அந்த நல்ல நாள்ல எந்த பொருள் வேணாலும் வாங்கி வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிடலாம், கிடையவே கிடையாது. இந்த தடவையா தெளிவா புரிஞ்சுக்குங்க. நாம பொருள் வாங்கலாம், தப்பே இல்லை. ஆனால் அதை வாங்கி தானம் செய்ய வேண்டும். தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கி தானம் செய்யணும் கண்டிப்பா முடியாது. ஏன்னா அது இருக்கிற விலைவாசியில எங்கேயோ இருக்கு. அப்ப என்ன நாம தானம் கொடுக்கலாம், அதை தான் இப்ப நான் சொல்ல வரேன். அன்னைக்கு வாங்குங்க, துவங்கிறது நல்லதுதான். எந்த பொருள் வாங்கினாலும் வளரும், நான் அது இல்லைன்னு சொல்ல. ஆனா அது எப்ப வளரும்னா, அடுத்தவங்களுக்கு தானமா கொடுக்கும்போது மட்டும்தான் வளருமே ஒழிய, நாம மட்டும் வாங்கி பீரோல பூட்டி வச்சுட்டா அது வளரவே வளராது. அதனால என்ன தானம் கொடுக்கலாம்? உணவு தானத்தை தவிர வேற எந்த தானமும் முக்கியமானதா சொல்லப்படல. ஒரு தயிர் சாதம் கொடுங்க, இல்லையா அரிசி வாங்கி கொடுங்க, கோதுமை வாங்கி கொடுங்க. நம்மளால என்ன முடியும்? இப்போ நீங்க கடையில போறீங்க, ஹோட்டல்ல, அந்த ஹோட்டல்ல பக்கத்திலே பாத்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு யாராவது வாங்கி தருவாங்களான்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 இட்லி வாங்கி கொடுங்க. அந்த நேரத்துல செய்யுங்க, அவ்வளவுதான். அதாவது அட்சய திருதி அன்னைக்கு எல்லா நாளும் செஞ்சா இன்னும் விசேஷம் தான். ஆனா அட்சய திருதி அன்னைக்கு செய்யும்போது அது நமக்கு பன்மடங்காக நமக்கு நல்லது ஏற்படும். இப்போ வெயில் காலம், நீர்மோர் கொடுக்கலாம். நீர்மோர் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க. எங்க கொடுப்பாங்க கேட்டு வாங்கிட்டேன். நான் கூட இங்க பெங்களூர்ல இருந்தப்ப கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன். அதே மாதிரி பூந்தமல்லியிலயும் சென்னைக்கு போயிருந்தப்போ கொடுத்தாங்க, கடையில வாங்கி சாப்பிட்டேன். ஸோ தானம் 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 தான். அதனால தான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னு போட்டிருந்தேன். ஓகேங்களா? தானங்கள் செய்ய வேண்டும், பொருளை வாங்கணும், வச்சுக்கலாம், வழிபாடு பண்ணலாம், தானம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது வளரும். உங்களால முடிஞ்சு எதை வேணாலும் செய்யுங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யுங்க. இருக்கிறவங்களுக்கே ஷேர் பண்ணாதீங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யுங்க. அவங்களுக்கு நீங்க வாங்கி தர ஒரு வேளை சாப்பாடு கூட அவங்க வயித்தை நிறைக்கும். சரி, வாங்க வேண்டிய 2 மங்கள பொருள் சொல்லியிருந்தேன்ல. எப்பவுமே தெரிஞ்சுங்க, மங்கள பொருள்னா மஞ்சள், இன்னொன்னு கல்லுப்பு. இது 2மே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் கூட இந்த நல்ல நாளில் இந்த 2 பொருளை வாங்க. இது 30ஆம் தேதி தான் வாங்கணும். அட்சய திருதி ஆரம்பிக்கும் போது வாங்குங்க, புதுசா வாங்குங்க. இல்லைங்க, நாங்க ஆல்ரெடி வாங்கிட்டு எங்களால இப்ப வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கோம், ஆனா பிரிக்கலைன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. வாங்க வேண்டிய 2 மங்கள் இது வாங்கினாலே நமக்கு ஆண்டவன் நமக்கு அடுத்த வருஷம் பாருங்க நம்மளை அறியாமையே தங்கம் பொன் பொள்ளி எல்லாமே கொடுப்பான். எப்போ? தானம் தானம் தானம். ஏன்னா அந்த அந்தனர் ஒரு நெல்லிக்கனியை தானமா கொடுத்துதான் தங்க நெல்லிக்கனி வாங்கினாரு. குசேலர் அவள் புரிய தானமா கொடுத்துதான் இது வாங்கினாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து தானம் கொடுத்துதான் அவங்க வாழ்க்கையில செல்வங்களை பெற்றதா தான் நம்ம சரித்திரம் சொல்லுது. அதனால அட்சய திருதி அன்னைக்கு எல்லாமே நல்லது, எதை செஞ்சாலும் வளரும். அது நல்ல வகையில நமக்கு வளரணும்னா, தொடங்கி வளரணும்னா நாம அடுத்தவர்களுக்கு அது தானம் செய்யும் போது மட்டும்தான் கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு இது பண்ணுங்க. ஒரு நெய் தீபம் ஏத்துங்க வீட்டுல. முடிஞ்சா அன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு தாமரை தண்டு திரி கூட வீட்டுல ஏத்தலாம். நன்றி.